இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் அவரை நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபப்படுத்துகிற அந்த இடத்துல தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம பூரண அறிவடையும்படி எப்படி நம்ம மறுரூபம் ஆக முடியுங்கிறத குறித்தெல்லாம் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நேற்று நம்ம தியானித்த அந்த காரியங்களுடைய தொடர்ச்சி தான். ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து அப்பா அம்மாவினுடைய அந்த அன்புலையும் அரவணைப்புலையும் அது வளர 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 அந்த பிரசன்ஸ்ல இருக்க இருக்க அந்த அப்பாவினுடைய நேச்சர் என்ன, அந்த அம்மாவுடைய நேச்சர் என்ன, அந்த அப்பா கிட்ட எப்படி நடக்கணும், அம்மா கிட்ட எப்படி நடந்தா பிடிக்கும், இல்ல இந்த அப்பா குணாதிசயங்கள் என்ன, இது எல்லாம் அவங்க கூட இருக்கிறதுலதான் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. அது போல இன்றைக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அந்த பூரண அறிவை நம்ம அடையணும் அப்படின்னா அந்த பிரசன்ஸ்ல இருக்க இருக்க இருக்கதான் அவரை குறித்ததான அந்த பூரண அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய வார்த்தையிலையும் அந்த பிரசன்ஸ்லயும் அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் இந்த சாயலை நம்ம என்ன செய்ய முடியும், தரித்து கொள்ள முடியும். புதிய மனுஷன் நம்ம தரித்திருக்கிறோம். ஆனா இந்த புதிய மனுஷன்ல இருந்து நம்ம வாழணும் அப்படின்னா முற்றிலுமாய் நம்மை அவருடைய நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுல நம்ம வாழ தொடங்கும் போது ஆவியானவருடைய அந்த தெளிவான நடத்துதலின்படி தெளிவான சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கும் போது நம்ம வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாற்றப்படுகிறோம். அப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாற்றப்படும் போது நம்ம என்னெல்லாம் நமக்குள்ள நடக்கிற காரியங்கள் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னா, அவங்க முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்வாங்க, சரண்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அவங்க முற்றிலுமா, ஆண்டவரே நான் இல்ல, ஆவியானவரே என்ன முற்றிலுமாய் நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தத்துக்கு இணங்கி நடக்கிறவர்களாய் இருப்பாங்க. யாரு? அந்த தன்னை சிருஷ்டித்த சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இடத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் தங்களை பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு அவர்கள் என்ன செய்வாங்களாம், ஒப்பு கொடுக்கிறவங்களா இருப்பாங்களாம். இன்றைக்கு நம்ம யாருடைய சத்தத்தை நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா, இல்ல உலக சத்தத்தை நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோமா? சங்கீதம் 143:10 அந்த தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி இது அந்த அந்த தாவீதே அப்படி ஜெபித்திருக்கிறார்னா இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம அந்த ஒரு சரண்டருக்கு நம்ம வர்றோமா? நீங்க உங்க நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தட்டும். அப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறவர்களா அவங்க இருப்பாங்க. அடுத்ததா இந்த சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபம் ஆக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியும் விருப்பமும் உள்ளவங்க எப்படி இருப்பாங்களாம், தேவனுடைய வார்த்தைய அதாவது ஒரு டியூட்டியா, ஒரு கடமையா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு காலத்துல நியாயப்பிரமாணத்தின் கீழே நம்ம இருந்தப்போ, ஐயோ பைபிள் வாசிக்கலன்னா அது நடந்துரும், இது நடந்துரும், பைபிள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த பைபிள் வாசிக்கலன்னா பயத்துல நம்ம அத ஒரு கடமைக்காக ஒரு அதிகாரமாவது வாசித்தரணும் அப்படின்னு சொல்லி வாசிச்சிருக்கிறோம். ஆனா அப்படி ஒரு டியூட்டியா அந்த பைபிளை வாசிக்காதபடி அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு
ஒரு விசுவாசி எப்படி இருப்பாங்கன்னா, அந்த அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாய் மாறும்படி அந்த வேதத்துல அவங்க தியானமா இருப்பாங்க. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைய அவங்க அந்த சத்தத்தை கேட்பாங்க. அவருடைய வார்த்தை சொல்லுது, யோவான் 6:63 என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தையில தான் என்ன இருக்கு? ஆவி இருக்கான், ஜீவன் இருக்கான். அப்போ ஆவியானவருடைய துணையோடு அந்த ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு அவங்க அப்படியே என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அது அவங்களுக்குன்னு இன்டர்னலைஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். நம்ம மாம்சம் என்ன செய்யணும்? மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருது. இந்த மரணத்தின் எண்ணங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. முதல் ஆதாமின் அந்த செய்கைகளை நம்ம களைந்து போடணும். இதெல்லாம் நம்ம சொல்றோம், இதெல்லாம் நம்ம கேட்கவும் செய்யறோம். ஆனா இதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பலத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சந்ததிகளாய் அவங்க எழும்ப முடியும். இல்ல வார்த்தைய கேட்டுட்டு வார்த்தைய தியானிச்சுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு போற யாரையும் தேவன் வல்லமையாய் பயன்பட அவங்க என்ன செய்ய முடியாது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையணும் அப்படின்னா ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்து அதன்படி நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கை மிகவும் வல்லமையுள்ள வாழ்க்கையாய் மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததா அவங்க ஆவியானவருடைய சத்தத்துக்கு தெளிவாய் அவங்க என்ன செய்வாங்க? செவி கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, வேதத்தை தியானிக்கும் போதும் சரி, அதுல ஆவியானவர் நம்ம கூட என்ன பேசுறாரு அதன்படி அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். யாரு? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைகிற விரும்புகிற மக்கள். ஏசாயா 30:21 பார்க்கிறோம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ அங்கங்க சாயும் போது அவர் சத்தம் நம்ம காதுகள்ல நிச்சயமாய் கேட்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம சென்சிட்டிவா நம்ம இருந்தோம் அப்படின்னா, இத செய்யாத, இத பேசாத, இது உனக்குரியது இல்ல, வேதத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, நீ தேவனுக்கு பிள்ளை அப்படின்னு இந்த ஆவியானவர் நம்ம மூலமா இருந்து நமக்குள்ள இருந்து பல வார்த்தைகளை நமக்குள்ள இருந்து பேசிட்டே இருக்கிறாரு. அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா நம்ம புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததா இந்த ஆவியானவர் அவருடைய சத்தம் இது கேட்குது. இந்த ஆவியானவர் என்ன சொன்னாலோ அந்த அந்த ப்ராம்ப்டிங்ஸ், அந்த சத்தத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? அந்த உணர்த்துதலுக்கு அவங்க கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறத நம்ம வேதத்திலையும் சில சம்பவங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த பிலிப்பு அங்க அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் தூதன் அவனை போகும்படி சொல்றாரு. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போ எத்தியோப்பியா ராஜஸ்திரீ கந்தாகேக்கு மந்திரி, அவளுடைய பொக்கிஷத்துக்கு தலைவனாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருத்தன் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படி வர்றான். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ பிலிப்பு கிட்ட ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அவ்வளவு சென்சிட்டிவா அவங்க ஆவியானவருடைய சத்தத்தை அவங்க என்ன செய்யறாங்க? தெளிவாய் கேட்கிறார்கள். அந்த ஆவியானவர் சொல்றாரு, நீ அந்த ரதத்தோடு போய் என்ன செய், சேர்ந்து கொள்னு சொன்ன அந்த மாத்திரத்துல
பிலிப்பு ஓடி போய் ஓடி போய் அந்த ரதத்து கூட என்ன செய்யறான், சேர்ந்து கொள்றான். சேர்ந்து கொண்டு அந்த எத்தியோப்பியா மந்திரி அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அவன் என்ன செய்யறான், பெற்றுக் கொள்ளுகிறான். உடனடியா அவன் ஞானஸ்நானம் பெறுகிறான். நீங்க அந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 27வது வசனத்துல இருந்து. அப்போ இந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடைகிற அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படியே அவருடைய சத்தத்துக்கு சென்சிட்டிவா, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அதனால அற்புதமான காரியங்கள் அங்க நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடைகிறவர்கள் அடுத்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அட்மாஸ்பியரை என்ன செய்வாங்க, காத்து கொள்ளுவாங்க. தங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். அவங்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதுல ரொம்ப இன்டென்ஷனலா இருப்பாங்க. எதை பார்க்கணும், எதை கேட்கணும், யாரு கூட அவங்க ஐக்கியம் இருக்கணும், இதெல்லாம் அதாவது இது ஒரு லீகலிஸ்டிக்கா இல்லாம அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைய அவங்க காத்து கொள்றதுல அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு அதை செய்கிறவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், யாரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம், இதுல நம்ம கவனமா இருக்கும் பொழுதுதான் அவரை பற்றிய பூரண அறிவு நமக்கு உண்டாகும். எபேசியர் 4:30 பார்க்கிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ முத்திரையாய் நம்ம யார பெற்றிருக்கோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அவரை எப்படி துக்கப்படுத்துறோம்னு சொல்லி எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. கசப்பு, கோபம், இதெல்லாம் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் சென்சிட்டிவா, ஒரு தாயை போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்கிறோமா, துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்போ இந்த இந்த எண்ணத்தை பெற்றவர்கள், அதாவது நான் தேவனுடைய சாயலாய் இருக்கிறேன், அவரை குறித்ததான பூரண அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன்னு இடத்துல இருக்கிறவங்க இந்த அட்மாஸ்பியரை அவங்களுக்கு இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை என்ன செய்வாங்களாம், காத்து கொள்ளுவாங்க. அதாவது எதை பார்க்கிறோம், நியூஸோ இல்ல மற்ற இந்த நாடகங்களோ சினிமாக்களோ, இதெல்லாம் பார்த்தா தன் இருதயம் வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு அறிந்து அதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவாய்ட் பண்ணிருவாங்க. இது நமக்குரியது அல்ல. அந்த அளவுக்கு அவங்க ஆவியானவருக்கு அவர் கூடயே வாழணுங்கிற அந்த வைராகிய வாஞ்சை உள்ளவங்க. அவங்களுடைய தொடர்புகள் முதல்ல அவங்க கனெக்ஷன்ஸ் வீணான கட்டுக்கதைகளுக்கும் கிளவிகள் பேச்சுகளுக்கும் விலகி இரு அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. விசுவாசத்தின் நல் மனசாட்சி உடையவனாயிரு. அப்போ இதை எதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்மளை எது வெளியில கூட்டிட்டு வரும் அப்படின்னா, நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர், நம்ம யாரு கூட தொடர்புல இருக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை பேசுறோம், இதுதான் அந்த பூரண அறிவை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு. இந்த காரியங்கள் இல்லைன்னா அதெல்லாம் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இந்த ஆவியில இருக்கிறவங்க சீக்கிரமா மன்னிக்கிறவர்களா இருப்பாங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்களோ அத தேவனிடத்துல அப்படியே அவங்க சொல்லி அதுல இருந்து அவங்க என்ன செய்வாங்க, வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்க மன்னிப்பை உடனுக்குட ஒரு சின்ன காரியம் தேவனுக்கு ஒருவேளை தெரியாத வார்த்தையை சொல்லிட்டா கூட, அப்பா நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த சென்சிட்டிவா இருக்கிற மக்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களா இருப்பாங்க. அப்போ
ஒவ்வொரு ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அவங்க என்ன செய்யறாங்களோ அதுல உண்மை உள்ளவங்களா இருக்கணுங்கிறத ரொம்ப விரும்புவாங்க. நம்ம ஏனோ தானோன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கருத்தா இருப்பாங்க. இததான் அந்த இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் ஒவ்வொரு தாட்ஸ் அவங்களுக்கு எழும்பும் போதும் அதை டிசர்ன் பண்ணி இது தேவனிடத்துல இருந்து வரல, அந்த எண்ணங்கள் தேவனிடத்துல இருந்து வரல அப்படின்னா அதை அப்படியே அதை புறக்கணிச்சு தள்ளிடுவாங்க. இன்னைக்கு எந்த காரியங்கள் எல்லாம், எந்த பயம், எந்த சோர்வு, எந்த கவலை இதெல்லாம் நம்ம மனதுக்குள்ள இருக்குது, இன்றைக்கு அதை எல்லாம் புறக்கணித்து தள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அப்பதான் இந்த ஆவியானவருக்கு நம்ம எப்படி இருப்போம், சென்சிட்டிவா நம்ம இருப்போம். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம சென்சிட்டிவா வாழ முடியும். இந்த சத்தத்துக்கு நம்ம சென்சிட்டிவா இல்லைன்னா அந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த பூரண அறிவை நாம் அந்த பூரண அறிவை பெற்றுக்கொண்டு அதுல வாழ முடியாது. ஒருவேளை அறிவு வேணா கிடைக்குமா இருக்கும், அதுல வாழணும் அப்படின்னா முற்றிலுமாய் ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தானே அந்த சாயலை அந்த சாயலை பெற்றுக்கொண்டு நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ இந்த குளோரி எப்படி நமக்குள்ள வேலை செய்யுது அப்படின்னா முற்றிலுமாய் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பூரண அறிவை நம்ம என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்றோம். இப்போ இந்த பூமியில கிறிஸ்து எப்படி தேவனை குறித்ததான பூரண அறிவை பெற்று அவர் வாழ்ந்தார். அவருக்கு எத்தனையோ வலிகள், எத்தனையோ அப்போசிஷன், எத்தனையோ ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரதான் செஞ்சது. ஆனா கூட அவர் எப்படி இருக்கிறார், எப்பொழுதும் பயமில்லாதவராய் தன்னுடைய வாழ்க்கையில அவர் வாழ்றாரு. எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்தவராய் அவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அங்க லாசரு மரிச்சு போயிட்டான். அந்த லாசரு இருந்த பட்டணத்துக்கு வரவே இல்லை. ஆனா அங்க சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இப்ப லாசரு மரிச்சு போயிட்டான், நம்ம இப்ப அவனை எழுப்புறதுக்கு போவோம். ஒருவேளை மனிதர்களாய் நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தோம் அப்படின்னா நம்ம எதை திங்க் பண்ணுவோம்? அவர் சொல்றாரு, எப்பா வாங்க நம்ம போவோம், லாசருவை நம்ம எழுப்புறதுக்கு போவோம். அந்த கான்பிடன்ஸ் பிதா மேல அவ்வளவு உறுதி, தன் மேல இருந்த அந்த அபிஷேகத்தை அவர் அவ்வளவு உண்மையாய் அவர் பற்றி கொண்டிருந்தார். அங்க அப்போஸ்தலர்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், நசரேனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் அவர் சுற்றி திரிந்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிரப்பப்பட்டோம்னா நம்ம நன்மை செய்கிறவர்களாய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் நம்ம என்ன செய்வோமா, குணமாக்குவோமா. இன்றைக்கு அந்த நிறைவை நம்ம பெற்றிருக்கிறோமா? அந்த நிறைவை கிறிஸ்து பெற்றதுனாலதான் மரித்து 4 நாளாய் ஆன அந்த சடலத்தை கூட உயிர்த்தெழ வைக்க முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அங்கே கிறிஸ்துவுக்கு இருந்ததை பார்க்கிறோம். எப்படி அவருக்கு அந்த நினைவு, அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் தைரியமும் இருந்ததுன்னா அவர் கான்ஸ்டன்டா பிதா கூடயே அவர் என்ன செய்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரே இருதயமாய், ஒரே ஆவியாய் இன்றைக்கு நம்ம கூட அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார்னா அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கிறோமா, இல்ல வேறு சத்தங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? ஜீசஸ் எப்பவும் எப்படி வாழ்றாரு, அந்த பிதாவின் பிரசன்ஸ்ல, ஃபாதர்ஸ் பிரசன்ஸ்லயே அவர் என்ன செய்யறாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு சூழ்நிலைகள்ல இல்ல, பிதாவினுடைய அன்புலையும் அவருடைய சித்தத்திலையும்
இருக்கிறதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டவராய் இருந்தார். அங்க சொல்றாரு யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். அங்க பிதாவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இன்னைக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் அந்த பிரசன்ஸ்ல அவர் என்ன செய்யறாரு? வாழ்கிறார். என்னை அனுப்பினவர் என் கூடயே இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு? என்னைய தனியா இருக்க விட மாட்டார். நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். அவருக்கு பிரியமானதை செய்யற, அது எப்படி செய்ய முடியுது? அவருடைய சத்தத்துக்கு அப்படியே அவர் செவி கொடுக்கிறதுனால அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, என் அப்பா என்னை என்ன செய்யல? தனியா இருக்க விடவில்லை. இதுதான் இன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் அந்த பிரசன்ஸ்ல அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே இடத்துலதான் நாமும் வாழும்படியாக தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க என்னில் நிலைத்திருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பயம் இல்லாததா இருக்கும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய சத்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் யாருங்கிறத நம்ம அந்த அறிவை பெற்றுக்கொள்ள 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 நம்ம வாழ்க்கையில பயம் முற்றிலுமாய் விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும். கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறாரு. இந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் என்னை என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஏன்னா அவர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ எந்த காரியமா இருந்தா என்ன, நான் தான் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற்றவள் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது நம்ம மைண்ட் எதுலயுமே என்ன செய்யாது? அந்த மாம்ச எண்ணங்கள்ல அது நிற்காது. இன்னைக்கும் இந்த மாம்ச எண்ணங்கள்ல நம்ம மைண்ட் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் நம்ம கூட எப்படி ஒன்றா இருக்கிறார். அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை, நம்மளை கைவிடவே இல்லைங்கிறத அறிந்து கொள்ளாத இடத்துக்கு நம்ம போகும்போதுதான், அதுவும் முதல் ஆதாம் செஞ்ச அந்த இருள் தான். அந்த இருளுக்குள்ள நம்ம போகும்போதுதான் மனிதர்களும் மனிதர்களுடைய வார்த்தைகளும் சூழ்நிலைகளும் நமக்கு பெரிதாய் தெரிகிறது. அடுத்ததா தேவனுக்கு அங்க பிதாவினுடைய சித்தத்தை குறித்ததான முழுமையுமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்க சிலுவையில அவர் முழுமையுமாய் அங்க அவ்வளோ ஒரு சஃபரிங்குள்ள அவர் இருக்கிறாரு, ஒரு பாடுகள் துக்கத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அப்ப கூட பிதாவே உம்முடைய கைகளில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுதும் அங்க பிதாவின் இடத்துல தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவருக்குரிய அந்த சமாதானம் எங்க இருந்து வந்ததுன்னா அந்த சரண்டர். என் அப்பாவினுடைய சித்தத்துக்கு விரோதமா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. என் அப்பாவினுடைய பாதுகாப்பும் எனக்கு எப்பவும் இருக்கு. என் அப்பாவுடைய சித்தத்துக்கு விரோதமா என் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுங்கிறதுல அங்க இயேசு கிறிஸ்து அந்த எண்ணங்களிலேயே அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இந்த சமாதானம் எப்ப வரும் அப்படின்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த எண்ணங்கள்ல நம்ம மூழ்கி கிடக்கிறோமோ. நம்ம நேற்று பார்த்தோம், காலை தேவனுடைய வார்த்தையில அவன் மூழ்கி கிடந்ததுனால அவன் எப்படி இருக்கிறானா, அவனுக்கு வயதே ஆகல. 80-40 வயதுல இருந்த பலன் 85 வயதுலயும் இருக்குது அப்படின்னா, அதற்கு காரணம் அவருடைய வார்த்தையில அவன் மூழ்கி இருந்திருக்கிறான். இன்றைக்கும் நம்மளும் அந்த வார்த்தையில மூழ்கி இருக்கும்போது அதுதான் அவருடைய பூரண அறிவடைகிற சாயல். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவன் சூழ்நிலைய பார்க்க மாட்டான், அங்க கொந்தளிக்கிற அந்த காற்றையும் புயலையும் பார்க்க மாட்டான். அவரை மாத்திரமே நம்புகிற மனுஷன், அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சமாதானத்தை அவர் காத்து கொள்ளுகிறாராம். அப்போ எப்படி ஜீசஸ் மாதிரியே நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் அது இயேசு கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அவருடைய பிளான்ஸ் நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவானவைகளாகவே இருக்கும் அப்படிங்கிற அந்த சாயலை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். அந்த பூரண அறிவை இதுல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் நிறைவிலேயே அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவுல நம்ம வாழும்போது நமக்குள்ளேயே இருந்து அந்த ஜாய், அந்த பீஸ், இது எல்லாம் நம்மையும் அறியாமல் நமக்குள்ள இருந்து அது பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கும். எப்படின்னா, அந்த கான்ஸ்டன்டா பரிசுத்த ஆவியில நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இருந்து அந்த கனிகள் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம். நம்ம வாழ்க்கையில எதை குறிச்சு கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். அந்த சேம் ஸ்பிரிட், கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ அந்த அந்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நம்ம நடக்கும்போது நம்ம இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம மாறுகிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம எப்படி பிதாவை குறித்ததான அந்த அறிவை பெற்று நம்ம அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்போ கிறிஸ்துவினுடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பினால நிறைக்கப்பட்டிருந்தபடியினாலே அவருக்கு பயம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இடமே இல்லாமல் போயிடுச்சு. அவர் எப்படி மாறுகிறார்? பயம் இல்லாத இடத்துக்கு வர்றாரு. எப்படின்னா, அந்த பூரண அன்பை அவர் அறிந்து கொண்டவராகவே அவர் வாழ்கிறார். பிதா கூட எப்பவும் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பிரசன்ஸ்லயே இருக்கிறபடியினால அவருக்கு வாழ்க்கையில பயம் என்பதே வரல. எப்போ முதல் ஆதாமினுடைய அத்தனை பாவங்களோ அவர் முதுகுக்கு வந்ததோ அந்த டைம் தவிர அவருடைய ஆவி அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும் பொழுதுதான் அவருக்கு கொஞ்சம் கலக்கம் வந்தது. ஏன்னா அதுவும் முழு மனுக்குலத்தின் பாவமும் அந்த இருளும் அவருக்கு மேல வரும்போதுதான் அந்த கொஞ்ச நேரம் அந்த டார்க்னஸ் அவர் ஃபீல் பண்ணார். மற்றபடி அவர் ஒரு நாள் கூட அந்த இடத்துல அவர் இல்லாதத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அன்பைதான் நாமும் பெற்றிருக்கிறோம். பிதா என்னிடத்தில் வைத்த அன்பு உங்களில் இருக்கும் படிக்கும். அப்போ அந்த அன்பை நம்ம உணர்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயமாய் வாழ முடியும். அப்போ பயமில்லாத ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் பிதாவோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, முழுவதுமாய் தேவனுடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில அது நன்மைக்கு எதுவானவைகளாதான் இருக்குங்கிற அந்த இடத்துல இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்ததா நம்ம அந்த பூரண அன்பை அறிந்து கொண்டவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை. இதெல்லாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய நேச்சரா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நேச்சர்ல இருந்து நம்ம வாழாதபடி உலகத்தின் சத்தத்துக்கோ மனிதர்களுடைய சத்தத்துக்கோ நம்ம செவி கொடுக்கும் போது இந்த அறிவை, பூரண அறிவை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அவர் சமாதானத்தையே நமக்கு கொடுத்துட்டாராம். அப்ப அவர் சமாதானம் எதுலயும் அசைக்க முடியாத சமாதானமா இருந்ததுன்னா இன்றைக்கு அந்த சமாதானம் தான் நம்ம இருதயத்திலையும் இருக்குது. அதனால உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்காதிருப்பதாக. Don't let your hearts be troubled and do not be afraid. உங்க இருதயம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் மறுபடியுமாய் இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள் இந்த பூரண அறிவை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு சில காரியங்களை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு நமக்கு எதிராய் எதுவும் செயல்பட முடியாதுங்கிற அந்த கான்சியஸ்னஸ்ல, அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த வார்த்தையில நம்ம மூழ்கி இருக்கணும். உலகத்தை படைத்தவரே என்னோடு கூட இருக்கிறார்னா எனக்கு எதிராய் எதுவும் நிற்க முடியாது அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்ல இதுல ரூட் ஆகும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை அது பிரகாசிக்கிற வாழ்க்கையாய் அது மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஒரு நாள் இருப்பாரு ஒரு நாள் இல்லைங்கிறதெல்லாம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடனே கூடவே வாசம் பண்ணுகிறார். அங்க அவருக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அங்க இயேசுக்கு அங்க பணிவிடை செய்தார்களாம். 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு சோதனைக்காரன் அங்க அங்க சில சோதனைகள் எல்லாம் கொடுக்கிறான். அதுல எல்லாம் அவர் ஜெயம் எடுக்கிறார். அப்பொழுது அங்க தூதர்கள் அவருக்கு என்ன செய்யறாங்களாம், உதவி செய்யறாங்க. வனாந்தரத்துல அந்த 40 நாள் அந்த உபவாசத்தை முடித்த பிறகு அங்க பணிவிடை செய்கிறதற்காக அவருடைய தூதர்களை தேவன் அனுப்புறத பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்காகவும் அவர் தூதர்களை அனுப்புகிறார்னு எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது. எடுத்தவங்க அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? நம்ம ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நம்ம தான். அப்போ நம்ம எல்லாருக்காகவும் ஊழியம் செய்யும்படி பணிவிடை ஆவிகள் நமக்காகவும் தேவன் அனுப்பி இருக்கிறார். இத புரிந்து கொண்டோம், இத உண்மையா பார்த்தோம்னா நீங்க லிட்ரலா தூதர்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர்களை நீங்க என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். யாருக்கு அவர் கட்டளையிடுறார்? அவருடைய உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறவங்களுக்கு, அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு
அங்க வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு அவரே தூதர்களுக்கு என்ன செய்கிறாரா? கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிரசன்ஸ்லயே நம்ம இருக்கிறோமா, இல்ல உலகத்துக்குள்ளேயும் நம்ம போயிட்டு போயிட்டு வர்றோமா? இன்றைக்கு அதுக்கு நம்ம ஐக்கியத்தை நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? செக் பண்ணிட்டே இருக்கணும். நெகட்டிவான வார்த்தைகளையே பேசி கொண்டிருக்கிற நபர்கள் நம்ம கூட இருப்பாங்கன்னா இந்த இந்த இடத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. டோட்டலா நம்ம என்ன செஞ்சிடணும்? அவங்கள நேசிக்கணும். ஆனா அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் அது ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்காது. அது தோல்வியின் வாழ்க்கையா தான் இருக்கும். அவங்க பேசுற சத்தம், உங்க இருதயத்துல இருந்து எழும்புகிற சத்தம், இந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கொண்டே இருப்போமானால் அவர் மறைவுல இருக்கிற நான், அவருடைய செட்டைகளின் நிழல்ல இருக்கிற நான், என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அங்க கர்த்தர் யோசேப்பு கூட தான் இருக்கிறாராம். ஆனா அங்க போத்திபாரினுடைய வீடு என்ன செய்தான்? ஆசீர்வதிக்கப்படுதான். அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன் வீட்டுக்கும் அங்க போத்திபார் விசாரணைக்காரன ஆக்குறான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த வீடே ஆசீர்வாதமா இருக்குது. அப்போ இன்றைக்கு உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்னா உங்கள் நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் வீடும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயம். இந்த அறிவை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நான் என் கூட தேவன் எப்பொழுதும் இருக்கிறார், நான் அவர் மறைவுக்குள்ள இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. எனக்காக அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் என் குடும்பத்தை, அவர் மறைவுக்குள்ள இருக்கிற என்னை வாதையோ பொல்லாப்போ தொட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு மனிதன் கூட இருக்கிறார்னா அவன் எந்த வீட்டுல இருக்கிறானோ அவன் அடிமையாதான் அந்த வீட்டுக்குள்ள விற்கப்படுறான். அவன் ரத்த சம்பந்தமான உறவு கூட இல்ல போத்திபாருக்கு. ஆனா அவன் கூட கர்த்தர் இருந்ததுனால போத்திபாருடைய குடும்பம், போத்திபார் வீட்டுல அவன் இருக்கிறபடினால போத்திபாருடைய குடும்பம் அங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுனா நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா எந்த அளவுக்கு நம் நிமித்தம் நம் வீடும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இதை உணர்ந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நாளுக்கும் பயம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில இருக்காது. எப்போ நான் அப்பாவுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறேன், அவருக்கு பிரியமானதான் நான் எப்பொழுதும் செய்கிறேன் அப்படின்னு உணர்ந்தவர்களாய் நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அந்த சாயலுக்கு ஒப்பாய் நம்ம அறிவை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் என்ன செய்யணுமா? புதிதாகி கொண்டே இருக்கணுமா? எந்த ஏரியாஸ்ல எல்லாம் டார்க்னஸ் இருக்கு, நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோம், இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த கான்சியஸ்னஸ்லயே நம்ம இருக்கிறோமா? அந்த எண்ணங்கள்லயே நம்ம மூழ்கி கிடக்கிறோமா? நம்ம மூழ்கி கிடக்கிறது தான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்க இயேசு அந்த சோதனை, அந்த மிகுதியான அந்த வியாகுலத்துல இருக்கும் போது அங்க தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். இதெல்லாம் இன்னைக்கு பரலோகத்தின் பிரஜைகளாய் நம்ம இருக்கிறோம்,
பூமியில இருந்தாலும் நம்ம பரலோகத்துல இருக்கிறோங்கிற எண்ணங்கள் நமக்கு எப்போ உண்டாகுதோ, அந்த எண்ணங்கள்ல நம்ம மூழ்கி இருக்கிறோமோ, நீங்க சின்னதா ஒரு சோறு வந்தா கூட உடனடியா அவர் தூதன் உங்களை தேற்றுகிறத நீங்க பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வார்த்தைய கேட்க வைப்பான் அந்த தூதன். ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நேராய் நம் கண்களை திருப்புவான். நம்ம உடனடியா நம்ம கலக்கங்கள்ல இருந்து, பயங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்வோம்? வெளியே வருவோம். இந்த ரியாலிட்டியை தான் பவுல் எல்லாம் வாழ்கிறாங்க. யோவான் பவுல் அங்க சிறைச்சாலையில அங்க அடித்து அங்க என்ன செய்யறாங்க? தொழுமரத்துல கெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட கர்த்தரினோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த அறிவு பவுலுக்கு இருந்தபடியினால, அந்த பூரண அறிவை பவுல் பெற்றிருந்தபடியினால, அந்த நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி அங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வலி பெருசா தெரியல, சூழ்நிலைகள் பெருசா தெரியல. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பெரியவராய் அவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை பெரிதாய் பார்க்கிறோம்? நான் உங்களை விட்டு போகும்போது தேற்றரவாளனை உங்களிடத்துல அனுப்புவேன். அவர் எப்பொழுதும் உங்க கூட இருப்பாரு. அவர் சகல சத்தியத்துக்குள்ளயும் உங்களை வழி நடத்துவார். இன்னைக்கு ஒரு சத்தியம், இந்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியத்துல நீங்க ரூட் ஆனாலே இந்த அறிவை நம்ம ஆழமாய் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். அவர் சொல்லுகிற ஒரு சத்தியம், நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளைகள். இந்த ஒண்ணுல நீங்க ஆழமா உள்ள போங்க, நம்ம இந்த பூரண அறிவை நம்ம என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்படி சொல்றாரு, எவ்வளவு பெரிது. What great love the Father has lavished on us. இந்த அன்பை நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னாதான் அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான அந்த பூரண மறுரூபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்து மூத்த சகோதரனாய், பயம் இல்லாதவராய், எப்பொழுது மூத்த தன்னுடைய பிதாவின் பிரசன்ஸ்லயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவராய், தூதர்களுடைய பாதுகாப்பை பெற்றவராய், பரலோக சத்தத்தை கேட்கிறவராய், அந்த ஆவியினால பலப்படுத்தப்பட்டவராய் அவர் இருந்தாரோ, அதே போல அந்த வாழ்க்கைய நாமும் அனுபவிக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு தேவன் வந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்போ இந்த இடத்துல நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம ஆழமா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த தியானத்துக்குள்ள கடந்து போகலாம். இன்றைக்கு 2 நாட்களா நம்ம தியானித்த இந்த காரியங்கள் உங்க இருதயத்துல அது ரூட் ஆக 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 கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்வோம்? வாழ ஆரம்பிப்போம். சூழ்நிலை எதையும் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஆழ் மனதில இருந்து கிறிஸ்துவை குறித்ததான அந்த வெளிச்சத்துல நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது, தேவனை குறித்ததான அந்த வெளிச்சத்துல வாழ ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த சத்தத்துக்கு, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வாழதான் தேவன் நம்மை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம இருதயத்துல, அந்த பிரமாணத்தை, நியாயப்பிரமாணம் இல்ல, அந்த பிரமாணத்தை நம்ம இருதயத்துல அவர் எழுதி இருக்கிறார். அந்த எழுதி இருக்கிற அந்த பிரமாணத்துல இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நம் வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தாவே, ஒரு குடும்பமாய் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். சகோதரிகளாய் இந்த இடத்துல நாங்க ஒன்றிணைந்திருக்கிறோம். நாங்கள் சரீர பிரகாரமாக வேறு வேறு இடத்துல இருந்தா கூட ஆவியில எங்களை நீங்க இந்த இடத்துல ஒரு மனதோடு கூடி வர செய்திருக்கிறீங்கப்பா. இந்த இடத்துல ஆவியில நாங்க ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்து உங்க பிரசன்ஸ நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்களை சூழ்ந்து இருக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா நீங்க எங்களை தனியாவே இருக்க விடமாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. சகல நாட்களிலும் நீங்க நீங்க நான் உன் கூட இருக்கிறேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்க கூடயே இருக்கிற தேவனோட நாங்க சூழ பெற்றிருக்கிறோம். அக்கினி மதிலாய் நீங்க எங்களை சூழ்ந்து இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்துகிற ஒரு தேவ ஆவியானவருக்குள்ள நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உங்களுடைய அன்பின் முகத்தை நாங்க பார்க்கிறோம்ப்பா. அதுல கொஞ்சம் கூட வேற்றுமையின் நிழல் இல்ல, மாறுதல் இல்ல. அதுல அன்பு மாத்திரம் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். மகளே நீ எனக்கு பிள்ளை, மகனே நீ எனக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த சத்தம் எங்க இருதயத்துல தொனிக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இந்த சத்தம் எங்க இருதயத்துல தொனிக்கிற இந்த வேளையிலேயே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அது பூரணம் அடைகிறத, பூரண சுகம் அடைகிறத பார்க்கிறோம்பா. அப்பா, இந்த அன்புக்குள்ளேயே நாங்க வாழ, இந்த அன்புலயே நாங்க மூழ்கி கிடக்க இதுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Rishala makre lihal marekle brika dukalaba. Rebel heshele brehida lusharaba. உங்க கண்கள் எங்க மேல பதிக்கப்பட்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் நீர் அறிந்திருக்கு. அப்பா, இந்த தேவரகமான ஒரு வாழ்க்கை வாழதான் எங்களை நீங்க அழைத்திருக்கிறீங்க, தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு எங்களை நீங்க முன்குறிச்சிருக்கிறீங்க. இந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவது என்பது முதல்ல உங்க கூட இருக்கிற ஐக்கியத்திலையும் பிரசன்ஸ்லயும் நாங்க இருக்கும்போது அவருடைய சாயலை தரித்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். நாங்க தியானித்து இருக்கிறோம்ப்பா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ்ல நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. எங்களை நீங்க அரவணைக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. எங்களை கட்டி அணைத்திருக்கிறது. அன்றைக்கு இளையகுமாரன் அவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வந்தப்பையும் பிதாவாகி அந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைக்கிறத பார்க்கிறோம்ப்பா. அத போலதான் எங்களை நீங்களும் கட்டி அணைத்திருக்கிறீங்கப்பா. அந்த அன்புக்குள்ள நாங்க இருக்கிறோம். அப்பா, உண்மை நன்றியோடு 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 உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி நாங்கள் சில காரியங்களை நாங்க தியானித்து இருக்கிறோம்ப்பா. ஆவியானவர் இன்னும் எங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு போக, இன்னும் கிறிஸ்து எப்படி அவர் இந்த பூமியில ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
அவர் தன்னை எப்படி காத்து கொண்டார் அப்படிங்கறதுல ஆழமாய் அறிந்து உணர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்திற்கு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை குறித்தும் கவலை இல்லாத, பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. யாரும் ஏதோ ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ், பிரேயர் ரிக்வெஸ்ட் இது இருக்குதா? இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா நீங்க தியானிங்க. அவர் உங்க கூட இருக்கிறத ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க இருதயத்துக்கு நீங்க சொல்லிட்டே இருங்க. இந்த உலகத்தை படைத்த என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். என் இருதயத்துல, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல அவர் கலந்து இருக்கிறார். இந்த ஒரு உண்மை நிறைய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகிறத நீங்க பார்க்க முடியும். ஆவியா இருக்கிற அந்த கர்த்தரால் தானே, அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொன்னபடி மறுரூபம் அடைகிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். பெரிய காரியங்களை தேவன் நிச்சயம் செய்வார். உங்க ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த ஒரு வாழ்க்கை வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சாயலை பூர்ணமாய் தரித்து கொண்டவர்களாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம்.